இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அவ ஹைதராபாத் போய் ஜெயிச்சிட்டு வந்திருக்கா. அவள மாதிரி உன்னால ஜெயிக்க முடியாது. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. வசுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனால நீங்க சொன்னதை அவ ஜெயிச்சு காமிச்சிருக்கா. ஆனா எதுவா இருந்தாலும் அவகிட்ட தானே சொல்றீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பொறுப்பு கூட என்கிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இனியா அத்தை, எனக்கு நீங்க தானே அத்தை இருக்கீங்க. எனக்குன்னு யார் இருக்கா? நீங்களும் என்ன மதிக்கலன்னா வேற யாரத்தை என்ன மதிப்பாங்க? இனியா மதிக்கிறது இப்ப விஷயமே இல்ல. அவள மாதிரி நீ பொறுப்பு கேக்குற, வாய்ப்பு கேக்குற, அதெல்லாம் ஏற்கனவே உனக்கு கொடுத்தாச்சு. அர்ஜுன் கூட ஆபீஸ்க்கு போன என்னாச்சு? உன்னால இது முடியாது இனியா, புரிஞ்சுக்கோ. என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறா? அந்த பசுவை விட நான் திறமசாலின்னு நிரூபிச்சு காமிக்கிறேன். இது சத்தியம். என்னடி என்னடி முகமெல்லாம் அப்படியே இருட்டு கடை அல்வா மாதிரி செவந்து போய் கிடக்கு. ஆமா, இந்த வீல் சேர் என்ன சொல்லுச்சு? பணம் கொடுத்துச்சா இல்லையா? பாட்டி, என்னால பிசினஸ் பண்ணி ஜெயிக்க முடியாதான், அதான் சூடம் கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஜெயிச்சு காமிப்பேன்னு. சத்தியம் எல்லாம் பண்ணா போதாதடி, அதை செயல்படுத்தி காட்டணும். நீ என்ன பண்ற? நேரா துப்பாக்கி தம்பி கிட்ட போற. துப்பாக்கி தம்பியா? ஐயோ, அதாண்டி உன் நிச்சயதார்த்த புருஷன். எப்ப பார்த்தாலும் வசு வசுன்னு வசு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் கிட்ட போய் நான் பிசினஸ் பண்ணணும், இப்ப எனக்கு பணம் குடுக்கறியா இல்லையான்னு மிரட்டு. மிரட்னா பணம் கொடுத்துருவாரா? மிரட்னாலாம் குடுக்க மாட்டாண்டி. இன்கம் டாக்ஸ்க்கு போன் பண்ணி கணக்கு வழக்கெல்லாம் போட்டு விட்டுருவேன்னு சொல்லு, தானா வழிக்கு வந்துருவான். இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. என்ன? இதோ இப்பவே நான் போய் கேக்குறேன் பாட்டி. தம்பி, நைட் ஆனா லேட் அனுப்புறீங்க, கால் ஆனா சீக்கிரம் வர சொல்றீங்க. ஒன்னும் புரியல. எல்லாம் புரியும் உத்தமன், வெயிட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும், தெரிஞ்சுக்கங்க. ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேல போன் எடுக்க முடியல தம்பி. நீங்க பாக்குற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது ஜாஸ்தி, இதுல எக்ஸ்ட்ரா வேறையா? கம்பெனியோட எம்டி ஆபீஸ்க்கு வருவாங்களா இல்லையான்னு ஒரு தவிப்பு ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? அவங்க எப்படி ஆபீஸ்க்கு வர வைக்கிறது ஒரு நினைப்பாவது இருக்கா உங்ககிட்ட? என்ன செஞ்சா வருவாங்கன்னு ஒரு பொறுப்பாவது இருக்கா உங்ககிட்ட? தம்பி, நெருப்பு செருப்பு இது 2 தான் பாக்கி, அதையும் சொல்லிடுங்களேன். உத்தமன், கூல் தம்பி, கூல் தம்பி. இப்ப என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. இது பாருங்க உத்தமன், வசு வீட்டுக்குள்ளதான் இருக்கா. போய் நைஸா பேசி அவளை ஆபீஸ் கூட்டு வந்துருங்க. தம்பி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வசு மேடம் வீட்டுல போய் கூப்பிடுற வேலை எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். வேணும்னா நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து போய் கூப்பிடுவோம். இத பாருங்க உத்தமன், நீ இப்பெல்லாம் பயப்படக்கூடாது. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேல பஞ்சமெத்த. அது துணிஞ்சவனுக்கு, எனக்கு எதுக்கு? நான்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல தம்பி. இங்க பாருங்க, எனக்கு பஞ்சு மெத்த மட்டும் தான் தெரியும், தூக்கு மேடெல்லாம் தெரியாது. உத்தமன், இதெல்லாம் நல்லா இல்ல உத்தமன். தம்பி, அதிகால நேரத்துல வீட்டு வாசல்ல நிக்கிறோம், யாராவது பார்த்தா முறை வாசல் பண்றோம் நினைச்சுக்க போறாங்க தம்பி. இதெல்லாம் நமக்கு கேவலமா போயிடும். என்ன சொன்னீங்க உத்தமன்? அந்த கேவலத்தை மறுபடி வர சொல்லணுமா? முறவாசல் செய்ய வந்திருக்கோம் நினைச்சுக்க போறாங்க. குட் குட், வெரி குட். வாழ்க்கையில இப்பதான் ஒழுங்கா ஒரு ப்ராப்பரா ஐடியா சொல்லிருக்கீங்க. என்ன ஐடியா கொடுத்தேன்? இப்ப முறவாசல் பண்றதா நினைச்சுப்பாங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம அததான் பண்ண போறோம். தம்பி, என்ன சொல்றீங்க? ஆமா உத்தமன், வசு வீட்டுக்கு முறவாசல் பண்ண போறோம். அது எப்படி பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. சாணியை கரைச்சி ஊத்தணும். சாணி? சாணிக்கு எங்க போறது உத்தமன்? மாட்டுக்கிட்ட தான் போனோம். மாட்டுக்கிட்டியா? மாடு எங்க இருக்கும்? மாட்டு கொட்டகையில தான் இருக்கும். ஓகே, போயிடுவோம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஜாகுவார் எடுங்க, நேரா போய் சாணி அழிட்டு வந்துடலாம். தம்பி, ஜாகுவார் கார்ல போய் சாணி அள்ளணுமா? உத்தமன், எதுக்கு ஜாகுவார்னா நம்ம முறவாசல் பண்ண போறது வசுவோட வீட்டுக்கு, அதனால அப்படி போனா தானே கெத்தா இருக்கும். உத்தமன், பிடிங்க.
எத்தனை மாடு? உத்தமன், தெய்வீகமான வாசனை வருது உத்தமன். என்ன உத்தமன்? ஏன் தம்பி, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க சாணியால தான் வந்திருக்கீங்கன்னு யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க தம்பி. ஐயோ, அதெல்லாம் பார்த்தா வசுவ ஆபீஸ்க்கு வர வைக்க முடியாது உத்தமன். அதுக்காக இந்த லெவலுக்கு இறங்குவீங்களா? உத்தமன், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. வாசல் கூட்டி பெருக்கி சாணி தெளிச்சு சுத்தம் செய்யறதெல்லாம் பெண்களோட கடமை மட்டும் இல்ல, ஆண்களும் அதை செய்யணும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். தம்பி, உங்க முகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. உத்தமன், வெட்டிய பேசிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நான் போய் அல்லணும், விடிஞ்சிரும் இல்லைன்னா. கடமையை செய்யுங்க. போதும் போதும் உத்தமன். என்ன கேக்குறீங்க? போதுமா? நீங்க தான் டிசைட் பண்ணணும் தம்பி. நாங்களே வாங்க வாங்க போலாம். பாய் பாய்ஸ், பாய் பாய்ஸ். வாயா, வாங்க தம்பி. இதுங்க கேளு. வாங்க 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 வாங்க. உத்தமன், போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வாங்க. சீக்கிரம் உத்தமன். நீங்க எதுவும் கை வைக்க கூடாது. ஏன்னா இது வசுவோட வீடு, நான் தான் செய்யணும். ஓகே? ஐயோ, நான் ஏன் தொட போறேன்? ஐயோ ஐயோ. என்ன ஐயோ ஐயோ? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல உத்தமன். இது வந்து ஒரு கொரோனா காலம். பாவம் வசு வேற வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்கா இல்லையா, அதனால இந்த சாணம் விஷயம் இருக்கு இல்லையா, இட்ஸ் ஆன்டிபயோட்டிக். இத தெளிச்சா ஒரு நோய் நொடி கூட அண்டாது. என்ன கொடுமடா சாமி. எம்டி ஆபீஸ்க்கு வரலனா ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்ட நாளெல்லாம் போய் சாணி கரைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. எங்க போய் முடிய போதும். சூப்பர் தம்பி. வசு வீட்டு வாசல்ல முறவாசல் செய்யறது கூட எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா தம்பி, நீங்க தெளிக்கிறது ஆன்டிபயோட்டிக், அப்படித்தான் இருக்கும். உத்தமன், சாணி தெளிச்சாச்சு. வாட் நெக்ஸ்ட் உத்தமன்? வேற என்ன, கோலம் போட வேண்டியதுதான். கோலம்? என்ன கோலம் போலாம் உத்தமன்? 8 புள்ளி 16 புள்ளி இப்படி பல வகை இருக்கு. இதுல எந்த கோலத்தை வேணா நீங்க போடுங்க, ஆனா அலங்கோலத்தை மட்டும் போடாதீங்க. கோலமாவு என்ன தம்பி, காலகாத்தால வீட்டுக்குள்ள பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குது. வாங்க 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 போய் பாப்போம் வாங்க. துளசி, பாத்தீங்களா வசுவோட அம்மாவும் அப்பாவும் எப்படி காதல கரைச்சி ஊத்துறாங்கல்ல உத்தமன். நீங்க இங்க வாசல்ல சாணிய கரைச்சி ஊத்துறீங்க. வாங்க. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ. ஆண்டி அப்படி ரியாக்ஷனா கொடுத்து பின்றாங்கல்ல, என்ன ஒரு நெளிவு, என்ன ஒரு சுழிவு. தம்பி, அவங்க வசு மேடத்தோட அம்மா. இருந்துட்டு போட்டும் உத்தமன், கலையை யார்கிட்ட இருந்தாலும் ரசிக்கணும். பாருங்க பாருங்க, டான்ஸ் பாருங்க. ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே சூப்பர் உத்தமன்.
நானும் வசுவோம் விடிக்காத்தால 4:30 மணிக்கே அப்பா பாப்பா பாப்பா. தம்பி, முன்னாடி எல்லாம் காலையில எழுந்திருச்சா பொண்டாட்டி புருஷனுக்கு காபி மட்டும் தான் போட்டு கொடுப்பாங்க. இப்போ பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இதுதான் அந்த காலத்து காதலுங்கிறது. ஐயோ உத்தமன், காதலுக்கு காஃபி எது டீ எது? மூஞ்சி கூட கழுவாம பாட்டும் டான்ஸுமா இருக்காங்க பாருங்க. காதல் அப்படியே பொங்குது உத்தமன். நிஜமான அன்புங்கிறது இதுதான் உத்தமன். அதனால இதே மாதிரி நாமளும் ஒரு புதுமையை செய்ய போறோம். தம்பி, புதுமைன்ற பேர்ல பூகம்பத்தை எதுவும் உண்டாக்கிடாதீங்க. நோ 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 நோ. இப்போ நம்ம புள்ளி கோலமும் போட போறது இல்ல, பூக்கோலமும் போட போறது இல்ல. வேற சிந்திக்கணும், புதுசாவும் இருக்கணும், இன்னோவேட்டிவாவும் இருக்கணும். தம்பி, காதலன் படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் உத்தமன். அதுல நக்மாவோட படத்தை பிரபுதேவா காலையே வரைவார் தெரியுமா? ஆமா. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். சூப்பர் உத்தமன், சூப்பர் உத்தமன். நான் ட்ரை பண்றேன் உத்தமன். நானும் ஒரு டான்சர் தானே. சும்மா ரீல்ல விடாதீங்க தம்பி. டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது வரைக்கும் ஆடி இருக்கீங்களா? உத்தமன், என்ன இப்படி கேட்டீங்க? தம்பி, பிரபுதேவா மாதிரி ஆடணும். தமிழ் படம் சிவா மாதிரி ஆடக்கூடாது. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இப்ப பாருங்க. இப்போ என் தலைவன் பிரபுதேவாய நமக. தம்பி, யாரு உங்க மாமி? யாரு அவங்க படம் மாதிரி வரையறீங்க? பசு அம்மா ஆடின ஆட்டம் என் காலுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்துக்கோங்களேன். ஒரு ஆட்டக்காரனுக்கு தான் ஒரு கலைநயத்தோட உணர்வு புரியும். தம்பி, உணர்வுகள் உணர்வுகளாக மட்டுமே இருக்கட்டும். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. பசு 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 பசு. என்ன ஒரு அபிநயம் தம்பி. வாவ், என்ன ஒரு கலைநயம். சூப்பர் தம்பி. என்ன தம்பி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது இந்த பக்கம் சும்மா அப்படி வாக்கிங் வரலாமேன்னு வந்தோம். வாக்கிங் வந்தோம். ஜாக்கிங் பண்றீங்க தம்பி. என்னங்க, எவனோ லூச பையன் படம் வரைஞ்சிருக்கான் பாருங்களேன். ஆமா ஆமா, இவனுங்களுக்கு இதேதான் வேலை. ஆண்டி, அந்த லூசு பையன் நான் தான். ஐயோ சாரி தம்பி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தெரிஞ்சு சொன்னாலும் ஒண்ணும் தப்பு இல்ல தம்பி, ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. படம் சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க தம்பி. கலையோட கலை சேரும் போது கற்பனை அப்படியே தரை புரண்டு ஓடும். நீங்களும் ஆண்டியும் ஆடின டான்ஸ் இருக்கே, அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆமா, நீங்க எப்படி பாத்தீங்க? கத்தால பாட்டு சத்தம் கேட்டதில்ல சார். அதனால நீங்க தான் ஆடி இருப்பீங்க அப்படின்னு தம்பி நினைச்சிட்டாங்க. தம்பி சூப்பர் உத்தமன். ஓ, அதானே பார்த்தேன். படம்லாம் ஓகே தம்பி, ஆனா என்னமோ ஒண்ணு குறையுதே. தம்பி, நெத்தியில பொட்ட காணோம். அதானே, எப்படி மிஸ் ஆச்சு? வரைஞ்சதானே இருக்கும். என்ன தம்பி, பேனால புள்ளி வைக்க போறீங்களா? இல்ல உத்தமன்,
ஐயோ என்ன தம்பி நீங்க தான் காதலிக்கிறீங்க, உங்க ரத்தத்தை தான் கொடுக்கணும். ஆமால. ஐயோ தம்பி என்ன இதெல்லாம்? என்ன பண்றீங்க? என்ன தம்பி நீங்க? என்ன தம்பி? என்ன இது? என்ன துளசி? பொட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருச்சு. தம்பி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? அது வந்து ஆண்டி, என்ன தம்பி? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஹைதராபாத் டொபாக்கோ கம்பெனியை சைன் பண்றதுக்காக வசு ரொம்ப கஷ்டப்பட்டா ஆண்டி. முதலா தனியா அவளே ட்ரை பண்ண ப்ராஜெக்ட் அது. சைன் ஆகாம மிஸ் ஆயிடுச்சு ஆண்டி. அதுல வசு ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அதனாலதான் அவளை எப்படியாச்சும் கூல் பண்ணி இன்னைக்கு ஆபீஸ் கூட்டு போலான்னு வந்தேன். அதனாலதான் ஆண்டி நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடுங்க ஆண்டி ப்ளீஸ். தம்பி வசந்தராவியா? ஆமா ஆண்டி, உங்க பொண்ணு வசுந்தரா தான். அவ காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பிட்டா தம்பி. தம்பி ஹார்ட் கிட்ட வெடிக்கலையே? இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெடிச்சிரும் உத்தமன். என்ன கைத்தாங்களா கூட்டு போங்க உத்தமன். அதெல்லாம் ஒண்ணும் வெடிக்காது, கவலைப்படாதீங்க. வரங்க. தம்பி என்ன திட்டம் போட்டாலும் யோசிச்சு நிதானமா போடுங்க. ஏன்னா காலையிலேயே 1000 வாட்ஸ் பல்பு வாங்கியாச்சு. உத்தமன் தம்பி வசுவோட முகத்தை பாத்தீங்களா? அந்த முகத்துல ரொம்ப கோவம் தெரியுது. அவங்க எவ்வளவு கோவமா இருந்தா நமக்கு என்ன தம்பி? நீங்க அவங்க கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சு அவங்க கோவத்தை அம்மியில வச்சு அரைச்சிருங்க. ஐயோ பிரச்சனையே அதான். இப்ப நான் போய் பேசினேன்னு வச்சுக்கோங்க, அவ இன்னும் கோவப்படுவா. அவ கோவத்தை மெதுவா குறைக்கணும். ஏதோ ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். தம்பி மேடம் கோவமா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, பதிலுக்கு நீங்களும் கோவப்பட்டுருங்க. அப்ப வசு மேடம் உங்களை சமாதானப்படுத்த வருவாங்க. கோவம் பிளஸ் கோவம் ஈக்குவல் டு சமாதானம். இல்லங்க பேச கரெக்டா பாராட்ட போறீங்களா? இல்ல எதுக்கு நடிச்சீங்க? மணி எத்தனை கேக்குறேன். ஆபீஸ் லேட்டா வந்து அடிக்காம தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்களா? அதுக்குன்னு ஆபீஸ் மேனேஜ் பண்ற மேனேஜரை போட்டு இப்படி டேமேஜ் பண்றீங்களா? கோச்சிங்க நீங்க உத்தமன். இந்த ஃபைல கையெழுத்து வேணும் சார். மேடம் கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாங்க. என்னது இது? ஃபைல் சார். ஃபைலுக்கு கவர் போட மாட்டேன்? அறிவில்ல உனக்கு? கவர் போட்டா ஃபைல பிரிக்க முடியாதுல்ல சார். நீ டிஸ்மிஸ்ட். சார் நான் புள்ள குட்டிக்கிறேன், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். உத்தமன் இவன் கரெக்டா பயந்துட்டான். இவன் பயத்துல நியாயம் இருக்கு, கொஞ்சம் போட்டு வாங்குங்க. ஓகே. இங்க பாரு கோபாலு, தம்பி கோவமா இருக்காரு, அதனால என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு வசு மேடத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு. ஓகே சார். அவங்க வந்து பேசினாதான் இவரு சமாதானம் ஆவாரு. புரியுதா? புரியுது சார். உனக்கு வேலை முக்கியமா வேணாம்? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஏய் அவ்வளவுதான். மேடம் அர்ஜுன் சார் ரொம்ப கோவமா இருக்காரு மேடம். என்னை டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்றாரு மேடம். எல்லா ஸ்டாஃபையும் திட்டுறாரு மேடம். வாங்க மேடம் கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. வாங்க மேடம். தள்ளுங்க. இந்த ஆபீஸ்ல எல்லாம் கரெக்டா நடக்கணும், இல்ல எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சொல்லிட்டேன். அர்ஜுன் சார் என்னாச்சு? நான் கோவமா இருக்கேன் வசு. அதான் ஏன் கோவமா ஐயோ இருக்கீங்க? நான் கோவமா இருக்கிறதுனால தான் கோவமா இருக்கேன். அப்படியா? சரி ஒரு மெயில் அனுப்பிட்டு வந்து பாக்குறேன். ஏய் வசு, கோவமா இருக்கேன் சொல்றேன், நீ பாட்டுல மெயில் அனுப்ப போயிட்டு இருக்க. என்னன்னு கேட்க மாட்டியா? நான்சென்ஸ் இடியட். இந்த ஆபீஸ்ல நான் கோவமா இருக்கிறதுக்கான காரணம் யாருக்குமே தெரியல. தம்பி இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆள் இருக்கு, ஆனா கோவத்தை எப்படி தம்பி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிக்கணும். அதுக்கு தானே எம்டி மேனேஜர் ஜிஎம்டி எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். மேடம் யார் மேடம் இவரு இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாரு? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க மேடம். யார் இவன் புதுசா இருக்கான்? மூஞ்சி பார்த்தா யாரா தொக்கு மாதிரி இருக்கு. பஸ் கிட்ட பேசடாம தடுக்கிறான். டேய் வாடா இங்க. என்ன இங்க வந்து நில்லு. இங்க வா. தம்பி பாத்து பேசுங்க.
இவன் வந்த உடனே வசு மேடம் உஷாராக்கி எஸ்கேப் படுத்திட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா இவன் வசு மேடத்துக்கு தெரிஞ்சவனா தான் இருக்கணும். ஏன் சொந்தக்காரனா கூட இருக்கலாம். பார்த்து பேசுங்க. வாங்க வாங்க, பாடி எல்லாம் பலமா இருக்கு, உட்காருங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நானா? தம்பி 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 சிரிக்காத, பயமா இருக்கு. சிரிச்சது போதும். நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கிளியர் ஆயிடுவேன். நானா? இந்த ஆபீஸுக்கு தண்ணி கேன் போடுறவன். என்ன உத்தமன், இவ்வளவு நடந்தும் வசு என்கிட்ட வந்து பேசவே இல்ல. ஹைதராபாத் விஷயத்துல அவளுக்கு என் மேல கோவம் இல்லன்னு புரியுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது உத்தமன். தம்பி கவலைப்படாதீங்க தம்பி. வசு மேடம் தான் நீங்க கோவமா இருக்கிறத பாத்துட்டு போயிருக்காங்கல்ல. ஏதோ ஆபீஸ் வேலை முக்கியமானது ஏதாவது இருக்கும், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பாருங்க. ஐயோ உத்தமன், எனக்கு டென்ஷன்ல தலை வெடிக்கிற அளவுக்கு வலிக்குது. என்னது தலை வலிக்குதா? தம்பி தலைவலியே இப்பதானே வருது.